அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களும் இயற்கையுடன் ஒட்டி வாழ்பவர்களும் காரண காரியங்களில் செயல்படுபவர்கள் நீங்கள் தாங்க. அறிவாற்றல் மிக்கவரும் எதையும் தீவிரமாக ஆராயும் விஞ்ஞானியாகும் அடக்கமானவரும் பொறுமையானவரும் அமைதியாகவும் இருந்து செயல்படுபவரும் நீங்கள் தானுங்க. எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீர்கள். வீண் பேச்சை விரும்ப மாட்டீர்கள். எதையும் திட்டமிட்டு செயல்படுவரும் நேர்மைக்கும் பொறுமைக்கும் சிக்கனத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் உங்களிடம் அமைந்துள்ள சிறப்பான குணமுடையவர்கள் நீங்கள் தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த மகர ராசி அன்பர்களே, இப்போது ஸ்ரீ குரோத வருஷம் வைகாசி மாதத்தின் சிறப்பு பொது பலன்களை காண்போம். பாருங்கள். உங்கள் ராசிக்கு ராசிநாதன் 2இல் ஆட்சி பெற்றுள்ளார். 2ஆம் அதிபதி 2இல் இருப்பது செல்வ நிலையின் உயர்வை தரும். 2ஆம் அதிபதி 11ஆம் பார்வையை பார்ப்பதால் செல்வந்தராகும் யோகம் ஆகும். ஏழ்மையான குடும்பத்தில் திருமணம் நடைபெறும். மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்திலேயே ராகுவும் செவ்வாயும் கூடி இருக்கின்றார்கள். ராகுவும் செவ்வாயும் 3இல் கூடி இருந்தால் கற்ற வித்தைகளை கற்றுத்தரும் ஆசிரியர் ஆவீர்கள். உங்களது சாதகத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைவில் இருந்தால் மருத்துவம், சட்டம், கம்ப்யூட்டர், பௌதீகம், பொறியியல் போன்ற பட்ட படிப்புகளுக்கு தேர்ச்சி பெறலாம். ஒரு சிலருக்கு தாங்கள் படித்த படிப்புக்கு தகுந்தாற்போல் சம்பந்தப்பட்ட தொழிலில் அதையே சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியராகவும் பணிபுரியக்கூடும். நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பெறுவீர்கள். பால் மாடுகள் நிறைய பால் தரும். திருமணம் நடந்தேறும். ஆடை ஆபரணங்கள் கூடும். சகோதரர்களால் நன்மை ஏற்படும். எதையும் தைரியம் ஓங்கும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் நன்மையும் சந்தோஷமும் உண்டாகும். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்வி, உத்தியோகம், வியாபாரம், புத்திர பாக்கியம், தனபிருத்தி, மருத்துவம், சட்டத்துறை, அரசியல் போன்ற எல்லா துறைகளிலும் நன்மையே உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் சொற்பொழிவு ஆற்றும் திறன் அதிகரிக்கும். அதனால் அரசாலும் ஆதாயம் மேலிடும். தன் நாட்டில் உயர்மற்ற அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு வேண்டியவராகி அவர்களால் நிறைய பயன் அடைவீர்கள். புத்திமானும் ஆவீர்கள். அமைச்சர் போன்ற பதவிகள் கூட தேடி வரலாம். தனபிருத்தியும் உண்டாகும். எப்பொழுதும் உங்களுடன் யாராவது துணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். சுபம். உங்களது சென்ம நட்சத்திரத்திற்கு
4, 6, 13, 15, 17, 20, 22, 24, 26 மற்றும் 27 நட்சத்திரங்களில் சுபபலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. வாழ்க வளமுடன். நன்றி.